ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். முடி நல்லா வளர்றதுக்கும் தலையில் உள்ள பொடுகு அதெல்லாம் நீங்கிறதுக்கும் அதே சமயம் நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் வளர்கிறதுக்கும் தலையில் உள்ள பேன் துளைகளை நீங்கிறதுக்கும் ஒரு சூப்பரான இயற்கையான அதாவது எண்ணெய் நாங்களே இப்போ வீட்டில் செய்கிறோம். உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், அது மாதிரி செய்யுங்க. இது வந்து நெல்லிக்காயில் செய்கிறது. என்னென்ன பொருட்கள் அப்படின்னா நெல்லிக்காய் நான் வந்து இப்போ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதில் தான் செய்ய போகிறேன். 1 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நல்லா பெரிய நெல்லிக்காவாக வந்து 7 நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து செம்பருத்தி, இது செம்பருத்தி வந்து ஒரு 10 பூ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 லிட்டர் எண்ணெய்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கரிசலாங்கண்ணி காய வச்சது, வெள்ளைப்பூ பூக்கும் பார்த்தீங்களா அந்த கரிசலாங்கண்ணி, அது காய வச்சதை வந்து நான் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் கூட விற்கும், வாங்கிக்கலாம் நீங்கள். இது வந்து ஆவாரம்பூ, இதுவுமே நாங்கள் வாங்கி காய வச்சுக்கிட்டோம். இதுவும் 25 கிராம், ஆவாரம்பூவும் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருஞ்சீரகம், கருஞ்சீரகமும் ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து நெல்லிக்காயை வந்து நறுக்கிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் வந்து இங்கே பாருங்கள் நாங்கள் நறுக்கிக்கிட்டோம். இது மாதிரி துண்டு துண்டுகளாக நீங்கள் நெல்லிக்காயை வந்து நறுக்கிக்கோங்க, நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து இயற்கையானது. நெல்லிக்காயெல்லாம் சேர்க்கறதுனால முடிக்கு வந்து நல்லா ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம தேக்க அதில் உள்ள பொடுகுகள் பேன்கள்லாம் நீங்கும். நல்லா தலைமுடி நீளமாக கருமையாக அடர்த்தியாக வளரும், இளநீரையை கூட மாற்றும். இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. ஏன்னா நான் சேர்க்குறது எல்லாமே இயற்கையானது தான், தேங்காய் எண்ணெயில் தான் சேர்க்கணும். இப்போ நெல்லிக்காவை நம்ம நறுக்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், அதாவது கரிசலாங்கண்ணியும் கருஞ்சீரகமும் இளநீரையை போக்கும், நல்ல பவர்ஃபுல்லானது இளநீரையை போக்குறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து நறுக்கிக்கிட்டோம் பொடி பொடியாக. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சிட வேண்டியதான். முதல்ல நெல்லிக்காயை போடுவோம். அப்புறம் இங்கே பாருங்கள் கருஞ்சீரகம், இப்போ நாங்கள் வந்து காய வச்சு கரிசலாங்கண்ணியும் ஆவாரம்பூவும் போட்டோம். சப்போஸ் உங்களுக்கு பச்சையாக கிடச்சிச்சின்னா நீங்கள் பச்சையாகவும் போட்டுக்கலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ காய்ச்சிடுவோம். இப்போ அடுத்து கருவேப்பிலை செம்பருத்தி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு லாக் பண்ணி அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை அரைச்சிக்கோங்க. இப்போ இது கடையில் நான் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன். நான் 1 லிட்டர் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த 1 லிட்டர் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருங்க. இது காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதோட இந்த பேஸ்ட்டை அரைச்ச பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இது நல்லா கொதி வரட்டும். ஓகேங்க, பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் போட்டதை. இது மாதிரி தான் எடுத்துக்கணும், ரொம்ப நீங்கள் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது மாதிரி குறைன்னு தான் இருக்கணும். செம்பருத்திலாம் போட்டதுனால ரோஸ் கலரில் இருக்குது. இப்போ நமக்கு எண்ணெய் அங்கிட்டு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச இதை வந்து அதோட நம்ம சேர்த்துடலாம். அரைச்சதை வந்து அதோட சேர்த்துருங்க. தேங்காய் எண்ணெயை கண்டு பொங்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை இறக்கிடுங்க. இறக்கிட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் எண்ணெயை கண்டு நல்லா பொங்குது பார்த்தீங்களா? ஸோ பொங்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எண்ணெயை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எண்ணெயை இறக்கிடுங்க. ஒரு கரண்டியை வச்சு ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டால் அந்த பொங்குறது வந்து அமுங்கிடும். ஆனால் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டே நீங்கள் போடாதீங்க, அப்புறம் பொங்கி எல்லாம் உங்களுக்கு சிந்திடும். ஓகே, இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் அதில் சேர்த்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து அந்த அரைச்சதை போட்டுட்டோம். இது ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அந்த ரசம் வந்து அதில் வந்து ஆயிலில் எண்ணெயில் வந்து இறங்கிட்டாலே போதும். அடுப்பு ஆன் பண்ணால் தேங்காய் எண்ணெயை கண்டு பொங்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் எண்ணெயும் அடுப்பில் வச்சு பார்க்குறதுனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குழந்தைகளை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்க செய்ய வேணாம் இதை. இப்போ நம்ம இதில் காய்ச்சியாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரமும் தேவை கிடையாது. 5 நிமிஷம் அப்படியே நல்லா அந்த ரசாயனம் வந்து எண்ணெயில் வந்து படிஞ்சு இறங்குற வரைக்கும் வச்சுருங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து நாங்கள் 10 நிமிஷம் அதிலே போட்டுட்டோம். நல்லா அது ரசாயனம்லாம் இறங்கியிருக்கும், ஆயிலில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க. சில்வர் வடிகட்டி வச்சு வடிகட்டுங்க. ஏன்னா ஆயில் சூடாக இருக்கிறதுனால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் உருகிரும். சில்வர் வடிகட்டி இருந்துச்சுன்னா, ஃபில்டர் இருந்துச்சுன்னா எடுத்து இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது மாதிரி நமக்கு இங்கே பாருங்கள் ஆயில் கீழே இறங்கிருச்சு. ஆயிலோட கலர்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த எண்ணெயில் வந்துட்டு நல்ல இயற்கை குணம் நிறைய இருக்குது. நம்ம நிறையா பொருட்கள் சேர்த்துருக்கோம். முடி வளர்கிறதுக்கு, கருமையாக வளர்கிறதுக்கு, பொடுகு தொல்லை பேன் தொல்லைலாம் தீர்றதுக்கு அது ஒரு இயற்கையான மருந்து. டெய்லி சாதாரணமாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்படி தலை சீவரத்துக்கு முன்னாடி என்ன அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரியே நீங்கள் தேய்ச்சிக்கலாம் தலையில். இப்போ நம்ம வச்சிருக்க எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்குவோம். தக்கையை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து தலையில் தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் கழித்து குளிச்சுக்கலாம். தலையில் தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் கழித்து குளிச்சிருங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க.
இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். வியூவர்ஸ், நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நீங்கள் தலையில் வந்து தேய்ச்சிக்கலாம். இது வந்து ஜென்ஸுமே தேய்ச்சிக்கலாம். தலைமுடி இல்லாதவங்களுக்கு முடி நிறைய ஜென்ஸுங்களுக்குலாம் கொட்டும். அதாவது இப்போ உள்ள காலக்ஷன், அப்புறம் வந்துட்டு நிறைய ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ரிட்டன்ஷன் இதனால ஜென்ஸுங்களுக்கும் வந்து முடி கொட்டும். ஸோ அவங்களுமே தேய்க்கலாம், முடி கொட்டுறது நிற்கும். நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள், இயற்கையானது தான், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.